இன்னைக்கு முதலமைச்சர் விழுப்புரத்துல தியாகிகள் மணிமண்டபம் திறக்கிறார். திறக்கட்டும். எந்த தியாகிகள்? ஐயா ஒரு வாரம் சாலை மறியல் அறிவிச்சார். இவங்க கிட்ட கேட்டு கேட்டு பார்த்தாரு, கொடுக்கல. இடஒதுக்கீடு கொடுக்கல, தனியா கொடுக்கல. பிறகு ஐயா அவர்கள் ஒரு வாரம் சாலை மறியல் 1987 செப்டம்பர் 17 23 வரைக்கும். அதுல முதல் நாள் 21 பேர் அவங்களோட உயிரிழை தியாகம் செய்தார். முதல் நாள் காவல்துறையில அது சுட்டாங்க, நேரம் மாறல பார்த்து சுட்டாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி கேட்கறதுக்கு ஒரு கட்சி கூட துப்பு கிடையாது, ஒரு இயக்கம் கூட வாய திறக்கணும். இன்னைக்கு வரைக்கும் ஒரு கண்டிப்பு வந்து கிடையாது. அப்படிப்பட்ட தியாகிகளுக்கு இன்னைக்கு மணிமண்டபம் கட்டுறாங்க, கட்டுங்க. ஆனா அந்த தியாகிகள் குடும்பம் என்ன சொல்றாங்க? பேரங்கிட்ட இப்ப கேட்டா, என் தாத்தா எதுக்கு உயிரம் கொடுத்தாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட வன்னியர் மக்கள்லாம் படிக்கணும், வேலைக்கு போகணும், அந்த நோக்கம் தான் ஐயா. ஆனா அதெல்லாம் விட்டுட்டாரு முதலமைச்சர் அவர்கள். நான் மணிமண்டபம் கட்டுவேன், ஆனா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன். இது ஒரு அடையாளம். மணிமண்டபம் கட்டுங்க, ஆனா அது போதாதுங்க. இடஒதுக்கீடு கொடுங்க, உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, எல்லா அதிகாரமும் கையெழுத்து போட்டா போதும். இங்க கொடுக்க முடியாத ஒரு முதலமைச்சர். ஆனா நான் சொல்றேன், தமிழ்நாடு வரலாற்றில் வன்னியர்களுக்கு துரோகம் செய்த, இன்னும் சொல்ல போனா வன்னியர்களுக்கு அதிக துரோகம் செய்த முதலமைச்சர் யார் என்று சொன்னால் வரலாற்றிலே அது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்வார்கள். இது நான் சொன்னது சாதாரண வார்த்தை கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் கூட ஐயாவுக்கு நேரம் கொடுக்கல, ஆனா அது அவருக்கு தெரியாது. அதன் பிறகு எப்படியும் ஐயா அவருக்கு சந்தித்த நேரத்துல எம்ஜிஆர் அவர்கள் ஐயா கிட்ட, ஐயா வந்து எம்ஜிஆர் அவர்கிட்ட பார்த்து பேசி, இந்த சமுதாயம் பின்தங்கி இருக்கு, இவ்வளவு வரலாறு எல்லாம் ஐயா பேசின பிறகு, ஐயோ எனக்கு தெரியாம போச்சு டாக்டர், இப்படி இருக்கிறா, இவ்வளவு மோசமா இருக்கா, யாருமே சொல்லல என்கிட்ட. அங்க 2 அமைச்சர்கள் பார்க்கறதுல நின்றுட்டு இருந்தாங்க, அவங்களை பிடிச்சி திட்டுன்னு திட்டி விட்டார். பேரை சொல்ல விரும்பல நான். அந்த 2 அமைச்சர்கள் திட்டு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இவ்வளவு சொல்லிட்டு இருக்காரு, இவ்வளவு காலமா எனக்கு ஏன் தெரியாம போச்சு. பிறகு ஐயா கிட்ட எம்ஜிஆர் சொன்னார், கடைசி காலத்துல சொன்னாரு, நிச்சயமா நான் செய்யறேன் அப்படி சொல்லிட்டு, அதன் பிறகு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு தயார் பண்ணி வச்சாங்க மசோதா. அதன் பிறகு பார்த்தா அடுத்த மாதம் எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கு போனார். அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் இறந்துட்டார். அதன் பிறகு கலைஞர் வந்தார். கலைஞர் கூட 20 விழுக்காடு எம்பிசியில் கொடுத்தார். அதுல எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டார். அவர் சமுதாயம் உள்ள சேர்த்து கொடுத்துட்டார். 107 சமுதாயத்தை கொடுத்துட்டார். அவரு கூட ஏதோ பண்ணிருக்கிறார். ஜெயலலிதா அம்மையார் அதுக்கு பிறகு வந்தாங்க. அந்த அம்மையார் நல்லதும் செய்யல, கெட்டதும் செய்யல. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்தாரு. ஆனா 10.5 விழுக்காடு சட்டத்தை கொண்டு வந்தார். சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்துல. சரியான முறையில வாதம் நடக்கல, நீதிமன்றத்தில் ஏதோ போட்டுக்கிட்டு பண்ணி, பிறகு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குகிறது. என்னன்னா, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தாராளமா கொடுங்க, கொடுக்கலாம் என்று யார் சொன்ன? உச்ச நீதிமன்றம். அதுக்கு மேல எந்த அப்பீலும் கிடையாது. உச்ச நீதிமன்றம் சொல்லுது, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம், நியாயப்படுத்தி கொடுங்க, தரவுகள் சேகரிச்சு நியாயப்படுத்தி கொடுங்க, அவ்வளவுதான். இப்படி உச்ச நீதிமன்றம் சொல்லி 3 வருஷம் ஆகுது. ஆனா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. ஆனா அதுல முதல் வருஷம் நானும் ஐயாவும் ஸ்டாலின் அவர்களை, முதலமைச்சர் அவர்களை ஐயாவுடன் 3 முறை தனியா போய் சந்திச்சார். நான் சந்திச்சேன். நம்முடைய ஜி.கே. மணி அவர்கள் எல்லாம் சந்திச்சாங்க. குழுவெல்லாம் போய் எத்தனையோ முறை சந்திச்சு, ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமா நான் செய்யறேன்னு சொல்லியே நம்பிக்கை ஊட்டினார். ஐயாவுக்கும் எங்களுக்கும் நம்பிக்கை ஊட்டினார். நிச்சயமா செய்யறேன். ஒரு முறை என்னன்னு சொன்னாரு, ஏன் அசம்பிளியில ஸ்பெஷல் செஷன் வச்சுட்டு நான் கொடுக்குறேன், அந்த அளவுக்கு சொன்னார்.
கொடுப்பாரு நம்பிக்கை. அப்புறம் பார்த்தா 2 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தா அது பண்ண முடியாதுங்க, அது செய்ய முடியாதுங்க, அது மத்திய அரசு செய்யணுங்க. இந்த 2 ஆண்டு வேலையில என்ன மாற்றம் வந்தது அவருக்கு? என்ன, இந்த மக்கள் முன்னேறக்கூடாது, இந்த மக்கள் படிக்காம கல்வி அறிவு இல்லாம மதுவுக்கும் குடிக்கும் போதைக்கும் அடிமையாகி அப்படியே இருக்கணும், முன்னேறக்கூடாது. அப்பதான் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, இவங்க ஓட்டு வங்கி. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அதிகாரம் இருந்தும் தரவுகள் இருந்தும் உச்சநீதி வழக்கு தீர்ப்பு இருந்தும் எல்லாம் இருந்தும் மனசு இல்லை, கொடுக்கிறது மனசு இல்லை. இந்த மக்கள் படிச்சுடுவாங்க, படிச்சா முன்னுக்கு வந்துடுவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. ஒரே காரணம் தான். நான் கேட்கிறேன், உங்களுக்கு மத்திய அரசு அந்த கணக்கு எடுத்து இல்ல மத்திய அரசு செஞ்சாதான் நீங்க கொடுக்க முடியும்னா நீங்க மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதி பாருங்க. என்ன கடிதம் எழுதுங்க? மத்திய அரசு கிட்ட போயிட்டு 20 விழுக்காடு எம்பிசியை மறுசீரமைப்பு செய்ய நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம், உள்ஒதுக்கீடு கொடுக்க திட்டமிட்டிருக்கின்றோம், அது செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்று ஒரு கடிதம் எழுதுங்க. நான் எழுதியிருக்கலாம்ல. மத்திய அரசு முடியுமா முடியாதான்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் பண்ண மாட்டேன், அதெல்லாம் செய்யறது கிடையாது. நாங்க மணிமண்டபம் கட்டுவோம், அந்த தியாகிகளை வர வச்சு அவங்க கிட்ட சொல்லி 2 நாளா ட்ரைனிங் நடக்குது. அவங்களுக்கு 21 தியாகி குடும்பத்தை 2 நாள் மணி இந்த தாசில்தார்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போய் அங்க உட்கார வச்சு நீங்க இப்படி சொல்லணுங்க, கலைஞர் செஞ்சாரு சொல்லணும், ஸ்டாலின் செஞ்சாரு சொல்லணும், இப்படி சொல்ல வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. யாரு சொன்னாலும் என்ன, அதற்கு இந்த 20 விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைச்சதுக்கு காரணம் ஒரே ஒரு நபர், மருத்துவர் ஐயா அவர்கள் தான், நம்முடைய ஐயா அவர்கள். எத்தனை பேர் என்ன சொன்னாலும் அதனால இதெல்லாம் வரலாற்றில் இருக்கும் நல்லா பேச போறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு மட்டும் நம்முடைய அண்ணன் வீரபாண்டியா இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு 10% நம்ம கிடைச்சிருக்கும். ஏன்னா அவர் எப்படியாவது ஸ்டாலின் அவரிடம் போட்டு சண்டை போட்டு போராடி எப்படியாவது வாங்கி கொடுத்திருப்பாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், உணர்வு பூர்வமா சமுதாயத்தினுடைய பலத்தை பத்தி தெரியும், பலவீனத்தை பத்தி தெரியும். அதனால அதெல்லாம் இன்னைக்கு, ஆனா இன்னைக்கு அவர் இல்ல, நம்ம மத்தியில இல்ல. இருந்திருந்தாதான் நிச்சயமா எப்படியாவது போய் சண்டை போட்டு இன்னைக்கு யாரும் இல்ல, உள்ள கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்ல. நம்ம சார்பில் உள்ள போய் திமுக கேள்வி கேட்கறது கூட யாரும் கிடையாதுங்க. அந்த சூழல் தான் வந்துருச்சு. இன்னொரு 10 மாசம் அவ்வளவுதான், பொறுத்துட்டு இருக்கு. 10 மாசத்துல இவருக்கு ஒரு பணமும் போறது கிடையாது. பாத்துடலாம், எல்லாம் பாத்துக்கலாம். சேலம் மாவட்டத்துல எவ்வளவு ரயில்வே கோட்டம் ஐயா, அதாவது நம்முடைய ரயில்வே துறை அமைச்சர் அரங்க வேண்டும் அப்ப இருந்த, அப்போ எவ்வளவு சேலம் ரயில்வே கோட்டம் வந்து இந்த பகுதி, இந்த டிவிஷன் வந்து பால்காட்ல இருந்து, கேரளாவில இருந்தது. ஐயா சொல்லிட்டாரு, அரங்கவேலு கூப்பிட்டு வச்சு, நீ என்ன பண்ணிடோ தெரியாது, சேலம் ரயில்வே கோட்டம் வரணும். ஏன்னா இந்த சேலம் ரயில்வே கோட்டம் காமராசர் காலத்துல இருந்து கோரிக்கை. காமராசர் நினைச்சு பாருங்க, காமராசர் காலத்துல யாரும் கொண்டு வர முடியல. அப்புறம் வேலு மினிஸ்டர் வேலு போய் பார்த்தாரு,